ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இது 4th பார்ட், அதாவது லாஸ்ட் பார்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னா, நம்ம சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்னா ஐ வி தே யூ, அப்படி இல்லைன்னா ஹீ ஷீ இட், இது போட்டதுக்கப்புறம் have been இல்லைன்னா has been. ஸோ ஐ வி தே யூனா have போடணும், he see itனா நம்ம has போடுவோம். ஸோ have been அல்லது has been போட்டுட்டு நம்ம வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துரும். டூனா டூயிங், ஒர்க்னா ஒர்க்கிங், லேர்ன்னா லேர்னிங், அந்த மாதிரி போட்டுரும். ஸோ இது நம்ம எப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம பண்ணுற ஆக்ஷன் இப்போ தான் ஸ்டாப் ஆயிருக்கு, அது ரீசெண்டாக நின்றுருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி டென்ஸ்லாம், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒய் ஆர் யூ அவுட் ஆஃப் பிரீத் அப்படின்னா என்ன? ஹாவ் யூ பீன் ரன்னிங், இப்போ தான் ரன் பண்ணிட்டு நின்றியா, ஸோ அதனால தான் உனக்கு மூச்சு வாங்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ ஹாவ் யூ பீன் ரன்னிங், நீ இப்போ தான் ஓடுனேன்னு கேட்குறப்ப ஹாவ் யூ பீன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் இஸ் வெரி டயர்ட். ஸோ ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னா அவன் டயர்டானா இப்போ தான் டயர்ட் ஆகியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாஸ்ட்ல ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி அது ஜஸ்ட் நவ் தான் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக தான் அவன் டயர்டாக இருக்கான் அப்படின்றப்ப அதை கேட்குறப்ப ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும். ஸோ எப்போ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹவு லாங், ஃபார் சின்ஸ், அந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கூட இந்த டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரைனிங்னா, இட்ஸ் பீன் ரைனிங் ஃபார் 2 hours. இட்ஸ் ஐடிஎஸ் இட்ஸ்ன்றதை நம்ம இட் ஹேஸ் பீன் கூட அப்படி தான் இட் ஹேஸ் பீன்ன்றதை தான் நம்ம இட்ஸ் பீன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறோம். பட் த கொஸ்டின் இஸ் ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரைனிங் அப்படின்னா, எப்போ ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ நேரம் ரைன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இட்ஸ் பீன் ரைனிங் ஃபார் 2 hours, 2 மணி நேரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இட் ஹேஸ் பீன் ரைனிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எவ்ரி மார்னிங் தே மீட் இன் தி சேம் கேஃபிடேரியா, தே ஹேவ் பீன் கோயிங் தேர் ஃபார் இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் காலையில் அவங்க ஒரே கேஃபேல மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்கன்னா, இது ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ஓகேவா, இது திரும்ப திரும்ப நடக்கிற விஷயம். இந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதான் தே ஹேவ் பீன் கோயிங் தேர் ஃபார் இயர்ஸ்னா ரொம்ப நாளாக அங்கே போய்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன். அந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கான்செப்ட் வைஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இவ்வளோதான். ஸோ இதுக்கு எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஐடியா வரும். ஸோ இதெல்லாம் எக்ஸசைசஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது செகண்ட் பார்ட் அதுலேயே. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். முடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஒருவேளை தப்பாக இருந்தால் எங்கே தப்பாக விட்ருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதோட ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இது நாளையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ தேங்க்யூ ஆல்.